ஏப்பா அந்த இட்லி கடை ஆயா வந்தாங்கல்ல, சொல்லுமா. ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, வயசானவங்க சரி ஒரு வயசானவங்ககிட்ட தான் ஒரு நியாயம் சொல்ல வருவாங்க. சரி வந்தாங்கள உங்ககிட்ட ஒரு பொறுமையான ஆள், பொறுப்பான ஆளுன்ட்டு சரி ஒரு நியாயமாக சொல்லணுமல்ல. சரி ஏன் சொல்லலை? ம் அது சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. இந்த அம்மா சொல்லி பார்த்தாச்சு. இந்த அம்மா கேட்குற மாதிரி இல்லை. அந்த ஐயா வந்து சொல்லி பார்த்தாரு. என்ன சொன்னாலும் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படியே இந்த ஆயாவை ஏமாத்தியே பண்ணிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுதா? இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ஆயா ஒரு ரங்குப்பட்டியில் ஒரு உண்டியல் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, ரங்குப்பட்டியில் உண்டியல் போட்டதா? சரி, போட்டேன். ரங்குப்பட்டியில் உண்டியல் போட்டது. சொல்லு. இப்போ அந்த உண்டியல் எடுத்து உடச்சி எடுத்துட்டாங்க. அந்த ஆயா செலவு பண்ணிட்டாரு. அந்த ஆயா ஒரு வருஷமாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போட்டு வச்ச காசை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி அந்த ஐயாவை கேளுங்கன்னா, அந்த ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அது ஒன்று 5.5 ஒன்று 7.5 அது போய் நான் சப்போர்ட் பண்ண முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாதிரி இல்லை. சப்போர்ட் அதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் பண்ணுற மாதிரி நான் 2 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏப்பா அந்த அம்மா வந்து அவங்களோட பாட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களே ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க. அவர் தான் போகிறேன்னு சொல்கிறாரு. மருமக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறார். விட்டு போட்டு போக வேண்டியதான். இந்த அம்மா இதுக்கு விட்டு போட்டு அந்த அம்மா இட்லி சுட்டு சாப்பிட்டாருன்னா சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. ஐயனை எங்கே போகிறாரு சொல்கிறதா? இப்போ ஒரு நாள் நான் சரி சொல்லி இப்போ நான் பஞ்சாயத்து பண்ணுறேன். நீ சொல்கிறீங்களா பஞ்சாயத்து பண்ணுறீங்கள? இந்த பஞ்சாயத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன். நான் போய் அவர் அனுப்பிக்க சொல்லி அந்த அம்மா. இப்போ 70 வயசு அவர் பொழைச்சிக்குவார். அந்த அம்மா என்னங்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. யாரு? அந்த அம்மா. தாராளமாக கொடுப்பாரு அவர். இப்போ வேணும் வர சொல்லியவா போல 2 பேரும் பேசி முடிச்சிடலாம். அதனால இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த வயசுக்கு பிறகு உன்ற தாலியும் வேண்டாம் நீயும் வேண்டான்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு. நல்லது தானே? நல்லது தானே? என்ன நல்லது? எத்தனை நாளைக்கு அந்த மூக்கு தெளிஞ்சு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு பாரு. அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாம. எனக்கு தெரியுமா அந்த இங்கே நடக்கிறது என்னன்னு? பேசிட்டே போகும். அந்த அம்மா சரி வயசானவர் எங்கேயாவது போய் ஏதாவது செலவு பண்ணி எங்கேயாவது விழுந்துட்டாங்க. 76 வயசுக்கு அப்புறம் போனா என்ன? அந்த அம்மா நல்லது தான் நினைக்கிறாரு. நினைக்கிறாப்ல அந்த அம்மா இங்கே நல்லது நினைக்குது. என்ன நினைக்கிறாப்ல? வச்சு செஞ்சுட்டு இருக்குது அந்த அம்மாவை. அவரை போகவும் விடாமல் இருக்கவும் விடாமல் போட்டு அலர்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் அப்படி இல்லையில்ல. அப்போ நீ ஏன் போய் பஞ்சாயத்து பண்ணி 2 பேரும் பஞ்சாயத்து? வயசானவங்க வந்து வயசானவங்களுக்கு யாராவது வந்து ஒரு பொறுமையான மனுஷன் பொறுப்பாக நீங்கள் பதில் சொல்லணுமல்ல. நான் பொறுமையால் நிறைய சொல்லியாச்சு அவங்களுக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் போய் சொல்கிற மாதிரி இல்லை. நான் நீங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கணுமாப்பா. ஐயோ வேண்டாம் ஜாமி, எனக்கு பஞ்சாயத்துங்க வேணாம். அந்த இட்லிக்காரம்மா சாகவாசம் எனக்கு. அந்த இட்லிக்காரம்மா வீட்லேயே ஒரு திருடனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? எங்கே வச்சாலும் சாவி தூக்கிறார். அந்த வேண்டாம், நான் கேளமணி என்கிட்ட சொல்லு. நான் வேணா 4 இட்லியில் ஒன்று கொடுக்க சொல்கிறேன். அதை வச்சு கொடுக்க சொல்லு. போய் சேர்ட்டேன் போ. இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு எப்படி ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட வந்து கேட்க வர்றாங்க? பஞ்சாயத்து எப்படி பிடிக்கிறது? இப்படி தான் பிடிக்க முடியும். உங்கள்கிட்ட பேச முடியாது. பஞ்சாயத்து அப்படி தான் முடிக்கலாம். இப்போ முடியுது. எப்படி முடிக்கிறது? அந்த அம்மா இன்னைக்கு தாலியெல்லாம் கழட்டி எரிஞ்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் சமாதானம் பண்ணி இப்போ எல்லாம் சரின்ட்டு எல்லாம் மறுபடியும் போட்டு சமாதானம் பண்ணி விட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து இனி நியாயம் சொல்ல வரமாட்டாங்க. நீங்கள் அந்த ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதனால் எனக்கே உங்களை கண்டா எனக்கு கொஞ்சம் என்னையும் கழட்டி விட்டுருன்னு தான் சொல்கிறேன். ஆமாம்.